ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறேன். என்னென்னா, சென்னையில் இருக்கும்போது தொட்டத்தொண்ணூறுக்கும் போரூர் சரவணா ஸ்டோர் ஓடிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து வேலன் பார்க் வந்ததுலேருந்து தொட்டத்தொண்ணூறுக்கும் இங்கே வேலன் பார்க் வந்துடுறது. அதே இப்போ சமோசா வேறு வந்துருச்சா, ஏதாவது ஒரு சாக்கை வச்சு சமோசா சாப்பிட்றதுக்குனே வரோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ 2-3 நாள் தான் இருக்குது பர்த்டேக்கு. ஸோ ஏதாவது வந்து அவளுக்கு ஸ்பெஷலாக நம்ம பண்ணணும். இன்னொன்று வந்து லவர்ஸ் டேக்கு கிஃப்ட் வந்து மகி ஏதாவது வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மேலே போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்க வேண்டியதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னொரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒன்று பாப்பாவுக்கு பர்த்டேக்கு சூப்பராக ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு நம்ம பாப்பா இந்த சைஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு பார்க்க ஆசையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மெட்டீரியலே வந்து ஏதோ பஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் வந்து யார் பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை வதவதன்னு பார்த்துக்கோங்க. அதுங்களுக்கு தான் ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து குட்டி எல்லாமே இதெல்லாம் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு போடுறது. ஆனால் நம்ம கைகால் சும்மா இருக்குமா, ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்க வந்தால் 9 ட்ரெஸ்ஸு பார்க்குறது. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டியாக கண்ணில் மாட்டுறதெல்லாம் குட்டியாக மாட்டுது. இது சூப்பராக இருக்குது. நல்லா குழந்தைங்களுக்கு இதை போட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷூ போட்டு நடக்க விட்டோன்னா பொம்மை குட்டி மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருக்குது. இது செம சூப்பராக இருக்குது. இதில் பெரிய சைஸ் இருக்கா? 9 வயசு பாப்பாக்கு. இது சூப்பராக இருக்குது. இது செம சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இது வந்து ஏதோ ஜிக்ஸாகாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளவர் நிறைய வச்ச மாதிரி இருக்குது. அடுத்து இதுதான். இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன். எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக போச்சு. நான் இதில் எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் விதவிதமாக வித்தியாசமாகின்ற மாதிரி காரண்யாலாம் பார்த்துருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கோம். பட் ஃபைனலாக ஒரு சூப்பர் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் நான் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா பர்த்டே பார்ட்டி அப்படின்னும் போது நிறைய கலர்ஸ் வந்து அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்குது. எல்லாம் பிங்க்கு வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து பாப்பா சொல்ல வானவில் கலரில் இருக்கணும் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. அதனால் இதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ் எடுத்தாச்சு, நான் மாடிக்கு போயே ஆகணும். ஏன்னா மேலே வந்து அந்த பர்த்டேக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, அதை போய் பார்த்தே ஆகணும். ஸோ அதனால் மேலே போய் பார்க்கலாம். கிஃப்ட்டு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். மகி பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே கிஃப்ட்டுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கப்பான்னு இங்கே கூப்பிட்டு போனார். இந்த ஏரியாவுக்கு போனோன்னு நம்மளுக்கு என்ன தோணும், எல்லாமே சூப்பராக இருக்குடா, அதை விட இந்த லைட்டு சூப்பராக இருக்கும், வாங்கி தருவியான்னு. ஏய் நக்கல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சரி எது வேணாலும் எடுத்துக்கப்பானாரு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா புடவை நிறைய இருக்குது, ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது. அதனால எனக்கு புடவெல்லாம் வேண்டாம், நான் கேட்குற ஐட்டங்களை மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். மனுஷன் நான் பெரிய ஆப்பா வச்சிருவேன்னு சொல்லிட்டு இதிலே செலக்ட் பண்ணுனாரா. ஒரு பேண்ட் எடுத்தேன். இது இல்லை, இன்னொரு காட்டுறேன் பாருங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து துணியே பார்த்தீங்கன்னா விழுவிழுன்னு இருக்குது. இதோ இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம வெளியில் போட்டுக்கலாம் சூப்பராக. ஏதாவது ஒரு டாப்போ இல்லை டிஷர்ட்டோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். நான் அதை எடுத்துக்கிட்டு இதுக்கு சட்டை தேடுறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும் போல இருக்குது. மச்சான் இதை எடுத்துக்குவேன், மச்சான் இதை எடுத்துக்குவான்ட்டு எதையாவது எடுத்துக்கிட்டு வாடி மணியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச். பாப்பாவுக்கு வாட்ச் கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் அவ்வளோவா வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன்னா எங்கேயாவது மறந்து வச்சிடுறாளேன்னு. சரி பர்த்டேக்கு அந்த அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்ச் எடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே கலரு, அதனால் இது ஓகே அப்படின்னேன். பட் வேறு ஒன்று எடுத்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் பாப்பாவுக்கு தேவையான அந்த பர்த்டே டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இங்கே தான் நம்ம சோஃபா எடுத்தோம். சும்மா போகிற வாக்கில் ஒன்றே ஒன்று பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு கேட்கவும் இப்போ பார்த்தா என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது சோஃபாலாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்ம டைனிங் டேபிள் எடுத்தது இங்கே தான். அப்போ சோஃபாவும் நம்ம வந்து எடுக்கணுன்ற பிளானில் இருக்கா. அதனால் நான் இங்கே தான் பார்க்க போகிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சில ஐட்டங்கள் வந்து செம்ம அழகாக இருக்குது. அதை நான் காட்டுறேன். அதை மட்டும் முக்கியமாக காட்டுறேன். அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மகி கிட்ட சொன்னேன், கொழுன்னு அழகாக இருக்கடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது உட்காரதுக்கே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஜம்ப் பண்ணி வந்து உட்காந்து பார்த்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வெறும் குஷன் மட்டும் இல்லாமல் அந்த வுட்டும் கலந்த மாதிரி வருது, இந்த கை வைக்கிற இடத்துல மட்டும். இதோடைய கலர் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற வாண்டஸ்கெல்லாம் இந்த மாதிரி கலர் தான் செட் ஆகும் ஏறி மிதிக்கிறதுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து டீ காஃபி குடிக்கும் போது கூட தண்ணி பாட்டில் இந்த மாதிரி வச்சு தட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பெருசாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணும்,
துவைக்கிற செலவு மிச்சம், அழுக்கு ஆகாது அப்படி தோணும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் இதில் வருது. லெதர்லேயே வந்து கலராக வச்சு அப்புறம் வந்து பிளைனாக இருக்க மாதிரி அந்த மாதிரி செட்டப்லாம் நிறையா இருக்குது. சோஃபாவில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸாக இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம வீட்டில் 2 இன்னும் 1 வாங்கி போடணுமா, 3 சோஃபா ஆகிடும். ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இப்படி உட்காந்தெல்லாம் பார்த்தோன்னா ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா விதவிதமாய் வித்தியாசமாயின்ற மாதிரி இந்த சீட்டு தான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ வந்து நான் கலர் தேடினேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் காம்பினேஷன் வேணும்னு. இப்போ பார்த்தா இந்த சீட் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கலர் நிறைய இருக்குது. ஆசையாக இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனும் இந்த கலரும் வாங்கியிருந்தோம் இல்லை. இப்போ பார்த்தா பிங்க் எல்லாம் இருக்குது. பாப்பா பிங்க் ரொம்ப ஆசைப்படும். அடுத்து வந்து எங்கே போனாலும் சோறு நம்மளுக்கு முக்கியன்ற மாதிரி டைனிங் டேபிள். ஸோ டைனிங் டேபிள் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வந்த உடனே சொல்லிட்டேன், அன்னைக்கு நான் வாங்குறதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்துருந்தேன்னா இதைத்தான் நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையே வந்து 6 சேர் இருக்க மாதிரி நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் போடணும்னு. இவர் 4 சேர் போதும்ப்பா, இப்போ அவசரத்துக்கு வாங்கி போட்டுடலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா இதுலேயும் 6 சீட்டர் வருது. 4 வந்து சேரு குஷன் வச்சது, 1 வந்து இது இந்த சோஃபா மாதிரி பெஞ்ச் மாதிரி. இதில் 3 பேரும் உட்காரலாம் தாராளமாக. அதனால எனக்கு இது பார்த்தா ஆசையாக இருக்குது. ஆனால் இது வந்து தேக்கு. ஆனால் இதை வந்து இவன் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கி தரேன்னு சொல்லிட்டான். இப்போ தானே வாங்கினேன், மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றவும் கூடாது. இது பார்த்தீங்கன்னா இடமே அடைக்காத போல இருக்குது. அதான் இந்த கலர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்படியே ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்போம்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். உட்காந்து சாப்பிட்டு இப்படியே உள்ளே தள்ளி வச்சிடலாம். டேபிளாக போய் ஒட்டி இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் இந்த கல் மட்டும் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து இதில் டேபிள்லேயே வச்சு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் உட்டன் சோஃபா. அதனால் வந்து இது எல்லாமே தேக்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரும்போதெல்லாம் வாங்குறமோ இல்லையா ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய ஃப்ரிட்ஜிலேருந்து குட்டி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் திறந்து பார்க்குறது பிடிக்கும். அதனால் ஃப்ரிட்ஜெல்லாம் நிறையா இருக்குது, அழகழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமாக இருக்குது. வேணான்னா இப்படி ஓரமாக வச்சுக்கலாம், வேணும்னா எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு உட்காந்துக்கலாம் போல இருக்குது. இதை வந்து இப்படி நம்ம உட்காந்துட்டு திருப்பி எல்லாம் செட்டில் ஆனோன்னா திருப்பி இப்படி பண்ணிடலாம். உள்ள அது மாதிரி 2 இருக்குது இல்லை, இந்த சைடு 1 இந்த சைடு 1 இருக்குது. இந்த சோஃபாவில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. பகலில் தாண்டா நான் சோஃபா, நைட்டில் நான் கட்டிலுன்ற மாதிரி. ஆனால் இதை மட்டும் எடுத்து காட்டுங்கண்ணா. நம்மளுக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் இட வசதி இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சோஃபாவாக நான் வந்து பகலில் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டில் இழுத்து போட்டு 2 பேர் தூங்கிடலாம். அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது இது. என்ன ஏன் இது வாங்கி நம்ம எங்கே போகிறது தெரியல, வீட்டில் தான் கட்டிலே கழட்டி போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. இந்த இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு, இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். வெள்ளி மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து ஜெர்மன் மெட்டல் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்தா என் புருஷன் கையில் என் புள்ளா இருக்க மாதிரியே இருக்குது. 2 கரடி குட்டியும் ஒன்றா இருக்குது. இதை வச்சுட்டு இந்த மெட்டல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் ஜெர்மன் மெட்டல் சொன்னாங்க. எனக்கு வந்து வெள்ளி மாதிரியே இருக்குதா, நான் வந்த உடனே வெள்ளி என்ன இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு. இது வந்து ஜெர்மன் மெட்டல்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, சடங்குக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் வைப்போம்ல, அது எல்லாமே வந்து அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்குது. நான் கூட இது என்னங்க நெளிஞ்சிருக்குன்னு கேட்டுட்டேன். இதுதான் டிசைன், பூ மாதிரி இருக்கும். வர்றவங்களை பூ போல் கவனிக்கிறதுக்கு, பன்னீர் தெளிக்கிறதுக்கு. இதுலேயே நிறைய டிசைன்லாம் இருக்குது. சாமி சிலையும் அதுலேயே இருக்குது. அடுத்து இங்கே வந்து நான் ஒரு விநாயகர் பார்த்தேன், குட்டியாக சூப்பராக இருந்தார். இங்கே பாருங்க, இது மாதிரி கலர் விநாயகர் இங்கே, அதாவது இந்த இடத்துல எல்லாம் இருக்காங்களே, இது வந்து ஜெர்மன் மெட்டல் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஜெர்மன் மெட்டல்லே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பாப்பாவுக்கு தேவையானது எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். ஏன்னா இது ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து அந்த கேக்கு வெட்டும் போது டுப்புன்னு உடைப்பாங்களே, அது பூம்னு குதிக்குமே, அது அடுத்தது இது ஷூ வாங்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருள் அங்கே தானப்பா இருக்குது, இங்கேயே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டேன். இது வந்து மொபைல் வைக்கிற இடம். நான் ஏற்கனவே வந்திருக்கேன் இங்கே, இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்துருக்கேன். இது என்னோட புதுசாக கார் இருக்கே அப்படின்னு பார்த்தா, அது எடுங்களேன், வெள்ளை கருப்பு மஞ்சள். இது உண்மையாகவே நான் வந்து விளையாட்டு பொருள் இவ்வளோ இது பாப்பாவுக்கு வாங்குறமே, தம்பிக்கு வாங்கலன்னு சங்கடப்படுவான், இதை வாங்கி கொடுப்போன்னு நினச்சேன். பார்த்தா இது வந்து ஒயர்லெஸ் ஸ்பீக்கரா, இதில் போட்டிருக்கு பாருங்களேன் பட்டன்லாம். இந்த பட்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது, சார்ஜ் போடுறதுக்கு இங்கே இருக்குது, ஆன் ஆஃப் பட்டனு. பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பார்க்க ஆசையாக இருக்குது. வாங்கி தருவிய?
ஏற்கனவே ஆஃபீஸில் ஒன்று வீட்டில் ஒன்று இருக்குது, இன்னொன்று அவருடைய சொந்த தயாரிப்பு நான் ஒரு ஸ்பீக்கர் இருக்கேன். இதெல்லாம் சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக கிறிஸ்டலில் செஞ்சுருக்காங்க. என்னென்னா இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியல, ஆனால் அங்கே இருக்குது பாருங்க புத்தருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. லைட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு லைட் போட்டோன்னா அப்படியே அந்த ஃபோட்டோவே செம்ம அழகாக இருக்குது, தெரியுதா? டிவியில் போட்ட மாதிரி இது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது, இந்த கிறிஸ்டலில் ஒவ்வொரு கலரில் இருக்குது. அது லைட் போட்டோன்னா பிரைட்டாக தெரியுது அந்த இடமே. அடுத்து வந்து 3D, முதல்ல 3D மொத்தமாக சேர்த்து சொல்லிட்டேன். 3D பார்த்தீங்கன்னா புத்தர் செம்ம அழகாக இருக்கார். நம்மளுக்கு வந்து புத்தர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து புத்தரை வாங்கி வீட்டில் மாட்டணும் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் பழத்தட்டு, பசிக்கும் போது கையை விட்டு எடுத்துக்கலாம். அதான் எல்லாம் சூப்பராக தெரியுதுல்ல, இப்படி இப்படி திரும்பினா நல்லா இருக்குது. பாப்பா வச்சிருக்கிற சாரி அது என்னது கவுனுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் போட முடியாதுல்ல, அதனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் போடுற மாதிரியே எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ஷூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது ஓகே மகி, பாப்பாக்கு பிங்க்கு பிடிக்கும்ல. இதோ சைஸு எது? இதே சைஸ் தான். இது பாப்பா சைஸான்னு கேட்குறேன். அப்போ இதை விட சின்னது பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீர் அப்படின்ற ஒரு செக்ஷனை இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன நம்ம சீர் வரிசையாக கொடுப்போமோ அது எல்லாமே அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஆரம்பித்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீரோ, அப்புறம் எதை பாருங்கள், கட்டில், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காம்போவோட வந்துடுது. ஸோ அவள்தான் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம இங்கே வந்தோன்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டில் வரைக்கும் வாங்கினோன்னா முடிஞ்சு போச்சு வேலையே. சூப்பராக இருக்குது எல்லாமே. இன்னொன்று வந்து இதெல்லாமே நம்ம எடுக்கும் போது டோர் டெலிவரி வந்து அவங்களே ஃப்ரீயாகவே பண்ணிவிடுவாங்க. தேவையான எல்லாமே வாங்கியாச்சு, இருக்கிற மீதி எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்னென்னா இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா நானே வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. இப்படி வந்து முருகருக்கு பூஜை பண்ணும்போது இந்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 முக விளக்கு, 6 படை விளக்கா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள் 6 விளக்கு இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா வேல் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த வெத்தலை வச்செல்லாம் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வீட்டில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. நான்லாம் பல வருஷமாக வச்சுருக்கேன் வாராகி அம்மனை, ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, சூலம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பூஜைக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியோண்டு மயில் வச்ச குத்து விளக்கு, இது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு, இருந்தாலும் கையங்காலம் சும்மா இல்லை. பின்னாடிலாம் போய் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஏதாவது புதுசாக கலெக்ஷன் வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ கடையவே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் நம்ம கண்ணில் மாட்டுறதெல்லாம் இரும்பு சட்டியாக தான் இருக்கும் போல இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மகியே ஏற்கனவே 7000க்கு வாங்கி வச்சுருக்க பார்த்து அப்படின்னாரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு, ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய குத்து விளக்கு இருக்குது, ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்து குட்டியோண்டு டஸ்ட்பின் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் பித்தளை குண்டா, அது வந்து காசி தவளை, அதில் தண்ணி வச்சு குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. என் கண்ணில் வித்தியாசமாக பட்டது பார்த்தீங்கன்னா இது வந்து டம்ளரும் அதோடு சேர்ந்துருக்கு. இப்படி சும்மா மூட முடியாது, அப்படியே போட்டு வச்சுக்கலாம். டைனிங் டேபிளெல்லாம் வச்சோன்னா அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பித்தளை ஐட்டங்கள் தான், வகை வகையாக இருந்துச்சு. எங்கள் மாமியாரை கூப்பிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அள்ளியிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஏன்னா பித்தளை ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசு வீணாக போகாது, எப்போ விற்றாலும் நம்மளுக்கு அது நல்ல காசுப்பா அப்படி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளையல், செயின், கம்மல். நான் வந்து அதிகமாக இந்த கல் வச்ச நகையில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதை திருப்பி நம்ம எதுக்காவது விற்கிறோம் அப்படின்னா காசு கழியுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கல் வச்சு நான் எடுத்துக்குவேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம நகை ரெண்டுக்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பெருசாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வாட்ச் பெரியவங்களுக்கு வந்து ஏதோ கல் வச்ச மாதிரிலாம் இருந்தது, அழகழகாக இருந்தது. நான்லாம் வாட்ச் கட்டுறதே கிடையாது. இப்போ கட்டியிருக்கீங்களான்னு கூட என்னை கேட்க முடியாது, கட்டவே மாட்டேன் நான். எனக்கு வாட்ச் என்னன்னு தெரியல, இந்த செல்லு வந்ததுலேருந்து வாட்சே கட்டுறதில்லை. ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரி கல் வச்சதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மகிக்கு வந்து ரோலக்ஸ் தான் பிடிக்குமா, அதனால் அதை எப்படியாவது வாங்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்து எனக்கு வந்து டார்க் கலரில் இருக்கிற லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அந்த டார்க் கலரை நான் பார்த்துருவேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கடையில் வந்து ஏதோ ஒரு லிப்ஸ்டிக் ஆனால் கலர் நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கி செட் ஆகலை, உதடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இங்கே ஒன்று எடுத்துட்டேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் பிளான்ற மழைத்துளி வளையல்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
கொஞ்சம் அப்படியே லைட்டாக உளறி இருப்பேன், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஓகேங்களா? செம்ம அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா உள்ளே வந்தவுடனே அடடா என்னை நானே அழகுபடுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு உள்ளே வந்து செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு இங்கே பிடிச்சதே பார்த்தீங்கன்னா மசாஜ் மிஷின் ரொம்ப பிடிக்கும். இது வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அங்கேயே பண்ணுறாங்க. இப்போல்லாம் புடவை கட்ட தெரிலனா இந்த மாதிரி கொடுத்து லைனாக அடுக்கி வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வெளியில் வந்தாச்சு. உள்ளே வந்தவொடனே ஒருவேளை அம்மா முடி கட் பண்ணும்போது இல்லை அம்மா ஃபேஷியல் பண்ணும்போது குழந்தை உட்கார வைக்கிறதுக்கு நினச்சிட்டேன். இது வந்து குழந்தைங்க முடி வெட்டிக்க மாட்டேன்னு அவள் அடம் பிடிப்பாங்க இல்லை, சாய்தேவெல்லாம் பிடிச்சிருக்கான் அந்த மாதிரி. அதுக்காக இதை ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க. இதில் உட்கார வச்சு அவங்க இதில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கேப்பில் முடியை வெட்டி விட்டுறத வச்சு சவுண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். காருண்யா வகை வகையாக சொல்லும். யூனிகார்ன் எப்போ பார்த்தாலும் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லும். அதனால் நல்ல வேலை கூப்பிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர், ஜென்ஸுக்கு தேவையானது, குட்டி பிள்ளைங்களுக்கு, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தேவையானது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குவா சத்தத்துக்கு ஏற்ற ஊஞ்சல் அழகாக இருக்குது. எல்லாமே வாங்கியாச்சு, வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அதே மாதிரி பார்க்க வேண்டியதையும் பார்த்தாச்சு. அடுத்த வாட்டி இது தாண்டா மச்சான் வேணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இது வந்து வேலன் பார்க் இங்கே நம்மளுக்கு வந்து கிட்ட ரொம்ப. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியாதுல்ல, இப்போ ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ணதுனால. ஸோ நீங்களும் வந்து பட்டுக்கோட்டை சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே வந்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இனிதே வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். வாங்கினதெல்லாம் வாங்கியாச்சு. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது வந்து நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ பார்க்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய்.